வாங்க மக்களே, இன்றைக்கி அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மக்களே, இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கோம். பேன் வச்சுட்டு அதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வணக்கிறதுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நான்வெஜ் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பா எதுவாக இருந்தாலும் நம்ம அரைச்சி ஊற்றி நம்ம செஞ்சோம்னா அதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். பருவ மக்களே, வெங்காயம் வணங்கிட்டு இருக்கு. நல்லா வணங்கட்டும். வணங்கினதும் நம்ம மற்ற பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மக்களை, இப்போ பாருங்கள், நான் வரமல்லி கொத்தமல்லி விதை பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம சோம்பு ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சீரகமும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மக்களை, நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் ஆட் பண்ணிக்கங்க. ரெட் சில்லி இது எல்லாமே பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மக்களே, நம்ம போட்ட எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே நம்ம ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கணும். அதுபோல் நல்லா தக்காளியும் வதங்கிக்கிட்டோம். இதுலேயும் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு பேஸ்ட்டு போல் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாமே ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க மக்களே, நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம மசாலா ரெடி. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மக்களே, இப்போ பாருங்கள், நான் குழம்புக்காக ஒரு 4 ஸ்பூன் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மக்களே, இப்போ பாருங்கள், ஆயிலோட நான் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும் குழம்புக்கு. மக்களே, எண்ணெய் சூடாகி சோம்பும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதோட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு நான் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சியும் பூண்டையும் போட்டு நான் சரிசமமான அளவில் 50 கிராம் இஞ்சியும் 50 கிராம் பூண்டும் போட்டு அரைச்சி விழுது எடுத்திருக்கேன். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்லா மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டதும் அது எண்ணெயோடு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். மக்களே, இப்போ பாருங்கள், கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிருச்சு. நான் அது கூடவே ஒரு ஸ்டார் பூ ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை ஒரு பிஞ்சு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். கிராம்பு ஒரு 2 ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கூடவே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அது கூடவே நான் கொஞ்சம் கல்பாசி வச்சுருக்கேன். கல்பாசி ஒரு கொஞ்சம் கூட சேர்த்தா போதும், ரொம்பவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கல்பாசியும் சேர்த்துக்கலாம். கல்பாசி சேர்த்தோம்னா நல்லா மணமாக இருக்கும். தென் ஹெல்த்துக்கும் நல்ல ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும். மக்களே, நல்லா வணங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம்.
எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கிருச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 கை அளவு 5 விரல் அடங்குற அளவுக்கு நான் வந்து மல்லி இலைகளை இது கூடவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லி இலையில் ஆட் பண்ணிவிட்டு மல்லி இலை வந்து நல்லா வதங்கி சுருங்கி நல்லா வதங்கி போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் மக்களே. பாருங்கள், மல்லி இலைகள் எல்லாமே நம்ம போட்ட எல்லாமே நல்லா வதங்கி நல்லா வந்துருச்சு. நல்லா அது ஃப்ளேவரோட ஸ்மெல் வந்து நல்லா சூப்பராக வருது. இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம், விழுதுகள், இதை அரைச்சி வச்ச மசாலா விழுதுகளை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் மக்களே. மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நான் மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் போல் அதுவே நான் கழுவி ஊற்றிக்கிறேன். மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மக்களே. பாருங்கள், இந்த மசாலாவில் வணக்கி அரைச்சோம்ல நல்லா ஃப்ளேவராக வாசனை நல்லா கம்மன்னு வருது மக்களே. சூப்பராக மக்களே. இப்போ பாருங்க, மசாலாவில் நம்ம ஊற்றினோன்னு நல்லா ஃப்ளேவராக நல்லா வாசனை கம்மன்னு வருது. இப்போ நான் அதோடைய ரெட் சில்லி பவுடர், அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து காரம் இருக்காது, பட் கலருக்காக நல்ல ஒரு ஃப்ளேவர் கலருக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அல்லது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா அது மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இதை நம்ம ஊற்றின மசாலா எல்லாமே நல்லா கொதித்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். மக்களே பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. மசாலா வடையெல்லாம் போயிடுச்சு. அப்படியே வாசனை வந்து நல்லா சூப்பராக கம்மன்னு வருது. இப்போ நான் இது கூட உருளைக்கிழங்கு வந்து ஒரு சின்ன உருளைக்கிழங்கு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து எதுக்கு சேர்க்குறதுனா இந்த கவுச்சி வாடை அடிக்காமல் இருக்கிறதுக்காக. அதாவது நம்ம கறியோட சிக்கனோட பச்சை ஸ்மெல் வந்து அடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டா அந்த கவுச்சியோட பச்சை வாடை அடிக்காது. உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம், இது வந்து ஆப்ஷன் தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் மக்களே. மக்களே இப்போ நான் இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது கூடவே நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல மசாலாலாம் வந்து கறியோட நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிளறி வச்சுக்கலாம் மக்களே. நல்லா கறியில் மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பாருங்கள், வாசனை நல்லா கம்மன்னு வருது. மக்களே இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 300 ml தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன், கறி வந்து நல்லா வேகிறதுக்காக. ஏன்னா ஆல்ரெடி வந்து கறியிலிருந்தே வந்து தண்ணி வந்து விடும். அதனால் தண்ணி வந்து நம்ம கம்மியாக ஆட் பண்ணாலே போதுமான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடலாம். நல்லா கறியோட மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ வந்து இது நல்லா கொதித்து கறி வெந்து வரட்டும். நம்ம போட்ட உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் மக்களே. நல்லா மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு கறியெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் மக்களே. மக்களே இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு குழம்பு. இந்த டைமில் வந்து ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஜூஸாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் எதுக்காக பிழிகிறதுனா கறி வந்து நல்லா உடஞ்சி வராமல் குழையாக வராமல் நல்லா பூ மாதிரி நல்லா மெதுன்னு பஞ்சு போல் நல்லா வெந்து வர்றதுக்காக வந்து நான் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணால் நல்லா பூ போல் வரும்.
கறி வந்து நல்லா வேகிற வரைக்கும் நம்ம மூடி வைப்போம். கறி நல்லா வேகட்டும் மக்களே. சிக்கன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து நல்லா சிம்லேயே வச்சு கறியை வேக விடுங்க. நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் கறியை கொதிக்க விட்டிங்கன்னா கறி கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா ரஃப்பாக நல்லா கெட்டியாக வந்துடும். நம்ம கையில் பிக்கும்போது வந்து நல்லா சாஃப்டாக வராது. அதனால் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் கொதிக்க விட்டு கறியை வேக விட்டிங்கன்னா கறி வந்து வெந்து கடைசியாக பூ போல் நல்லா கையில் பிக்கும்போது நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் சாஃப்டாக பிஞ்சு வரும். அதனால் சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க மக்களே. மக்களே பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. கறி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மக்களே பாருங்கள், நான் உப்பு வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். போதுமான அளவாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ தேவையான அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கூட நம்ம சாப்பிடும்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை வந்து ஒரு 3 கை அடங்குற அளவுக்கு கருவேப்பிலையே நான் சின்ன சின்னதாக பிச்சு கிள்ளி வச்சுருக்கேன். இது வந்து மேலாப்பில் லைட்டாக தூவிக்கலாம். இது எதுக்குன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் மனம் கொடுக்கும், அதுக்காக. அப்புறம் மல்லித்தலையும் நான் வந்து ஒரு 5 கை அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேவர் மனம் நல்லா சூப்பராக வருது. அவ்வளோதான் மக்களே. இது வந்து நீங்கள் ஒயிட் ரைஸு, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நீங்கள் பரிமாறி சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே.